லேர்ன் டு கோடிங் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிட். கிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்டெக்ரல் பார்ட்டு தான் வெர்ஷன் கண்ட்ரோலிங். சரியா? ஸோ கிட்னா என்ன, ஃபஸ்ட் அதை பற்றி பார்ப்போம். ஸோ கிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே. இது வந்து சின்ன ப்ராஜெக்ட்லேருந்து பெரிய ப்ராஜெக்ட் வரைக்கும் எல்லா ப்ராஜெக்ட்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ரெண்டாவது வந்து இதுக்கு 3 பாயிண்ட்ஸ் மெயினாக வந்து கிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிட் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ரெண்டாவது வந்து கோட் சேஞ்சஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஃபைனலாக பார்த்திங்கன்னா, நம்ம டீமுக்குள்ளே ஒருத்தவங்களோட கோடை வந்து கொலாபரேஷனோட ஒர்க் பண்ணுறது. கொலாபரேஷன் என்ன பார்த்திங்கன்னா, நான் ஒர்க் பண்ண கோடை வந்து இன்னொருத்தர் ஷேர் பண்ணுவோம், திருப்பி அதில் வந்து அவங்களோட கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி திருப்பி அதை வந்து எனக்கு அனுப்புவாங்க. ஓகே. அதாவது மாடியூல் இன்டெகிரேஷன் சொல்லுவோம். இது 2-3 பேர் ஒர்க் பண்ண கோடிங்கை வந்து ஒன்றா இன்டெகிரேட் பண்ணும்போது எந்த ஒரு கோடிங் மிஸ் ஆகக்கூடாது. பார்த்திங்களா? அதான் கொலாபரேஷன். ஓகே. இந்த 3 விஷயத்துலையுமே கிட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன பார்த்திங்கன்னா, வேர்ஷன் அப்படிங்கிறது எதுலேருந்து வந்துச்சுன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அதனோட வெர்ஷன் வந்து 1ன்னு க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து அதில் ஏதோ ஒரு அப்டேட் கொடுக்குறீங்கன்னா அதை 2ன்னு க்ரியேட் பண்ணுவீங்க. அடுத்து 3, 4 அப்படிங்கிற எதுக்காண்டினா உங்களுடைய சேஞ்சஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டு தான் வேர்ஷனிங். சரியா? இப்போ நீங்கள் அதை பண்ணாமல் ஒரே ஃபைலே ஓப்பன் பண்ணி திருப்பி அதிலேயே அப்டேட் பண்ணீங்க, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் செஞ்ச தப்பு ஒரிஜினல் ஃபைலுக்கு போகணுன்னா உங்களால் போக முடியாது. அதுக்காண்டி கொண்டு வந்துப்பட்டது தான் வெர்ஷன் கண்ட்ரோலிங். ஓகே. ஸோ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சேஞ்சஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ப்ராஜெக்டில் ஒரு மாடியூலில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாடியூலில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய கோடிங் மாடியூலை கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடுறீங்க, அவங்களோட மாடியூலை இன்டெகிரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அனுப்பின பிறகு உங்களுடைய வெர்ஷன் நம்பர் 1 அப்படிங்கிறது ஆல்ரெடி கிட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட் பண்ண பிறகு திருப்பி உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச், அவங்களோட சேஞ்சஸ் வந்து உங்களுடைய சேஞ்சை அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் போய் ஆட்டோமேட்டிக் கிட் வந்து அவங்களையும் மர்ச் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ 2 பேர் உட்காந்து ஃபைனலைஸ் பண்ண பிறகு தான் அந்த கோடை வந்து ஃபைனலாக நம்ம மாஸ்டர் பிரான்ச்சில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகே. ஸோ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட மெயின் அட்வான்டேஜ் என்ன, அலோஸ் டெவலப்பர்ஸ் டு ஒர்க் சைமல்டேனியஸ்லி. எல்லாருமே பேரலாக ஒர்க் பண்ணலாம். ஒருத்தவங்களோட சேஞ்சை இன்னொருத்தவங்க வந்து ஓவர் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு வெர்ஷனுக்கு கூட ஹிஸ்ட்ரியை வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகே. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர் டீசென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இதை பற்றி டீப்பாக நம்ம பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து இது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா OneDrive, Google Drive இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்க பார்த்திங்களா. ஸோ அது வந்து சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதான் எப்படின்னா, உங்களுடைய மொத்த ஸ்டோரேஜும் ஒரு இடத்துல தான் போய் ஸ்டோர் ஆகும். இன்கேஸ் அந்த சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் க்ராஷ் ஆச்சுன்னா என்னாகும், அந்த பர்டிகுலர் டயத்தில் உங்களுடைய ஃபைல்ஸை நீங்கள் ரீட் பண்ண முடியாது. அதை டிஸ்ட்ரிபியூட்டட் பார்த்திங்கன்னா ஒரு சர்வர் டவுனாக இருந்தாலும் இன்னொரு சர்வர்லேருந்து உங்கள் ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸ் ஒர்க் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ இதான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தாச்சு. ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட் ஒர்க் ஃப்ளோ பார்க்க போகிறோம். அதான் கிட் ஒர்க் ஃப்ளோ, அதான் கிட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ கிட்டில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கிட்டுன்னு மட்டும் இல்லை, எந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா உங்களுக்கு வந்து 2 ரெப்பாசிட்டரினா எங்கே நம்மளுடைய ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு பேர் ரெப்பாசிட்டரின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2 ரெப்பாசிட்டரி இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் ரெப்பாசிட்டரி. லோக்கல்னால் என்ன, நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் லோக்கல். ஸோ உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டர் தான் உங்களுடைய லோக்கல் மெஷின் ஆர் லோக்கல் ரெப்பாசிட்டரி. சரியா? ரிமோட் ரெப்பாசிட்டரினா ஒரு பொதுவான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சர்வர், ஒரு ஸ்டோரேஜுக்கு பேர் ரிமோட் ரெப்பாசிட்டரி. சரியா? ஸோ இதுதான் மெயினாக 2 இது. இப்போ நம்ம உள்ளே பார்த்திங்கன்னா, இப்போ இந்த லோக்கல் ரெப்பாசிட்டரியில் நம்ம டயக்ராமில் பாருங்கள், ஒர்க்கிங் டைரக்டரி. அதை எப்படின்னா எங்கே நீங்கள் வந்து உங்களுடைய கோடிங்கை வந்து சேவ் பண்ணுறீங்க உங்கள் பர்சனல் மிஷின், அதுக்கு பேர் ஒர்க்கிங் டைரக்டரி. சரியா? ஸோ இது வரைக்கும் கிட்டுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய லோக்கல் ஃபைல்ஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய ஃபைல் ஓகே அப்படின்னு உங்களுக்கு பட்டோன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா,
அதை வந்து கிட் ஆட் உங்களுடைய ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் என்ன ஆகும்னா உங்களுடைய லோக்கல் ஒர்க்கிங் டைரக்டரியிலேருந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்து மூவ் ஆயிடும். சரியா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நம்மளுடைய லோக்கல் ஒர்க்கிங் டைரக்டரியில் உங்களுடைய ஃபைல் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிட் ஆட் ஃபைல் நேம் கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய ஃபைல் இப்போ எங்கே போயிடும், ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும். ஓகே, இது வரைக்கும் உங்களுடைய ஃபைலை வந்து நீங்கள் கமிட் பண்ணல, இதுதான் ஃபைனல். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரிவர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போன பிறகு ஓகே கம்ப்ளீட்டாக வந்து எவ்ரி திங்ஸ் ஃபைன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த கமெண்ட் கிட் கமிட் -mங்கிறது ஒரு மெசேஜ். அதாவது எப்படின்னா என்னோடய ஃபைல்ஸ்லாம் அதாவது இந்த என்ன என்ன சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு தான் -m அதுக்குள்ளே ஒரு மெசேஜ். ஓகே, இந்த பீஸ் ஆஃப் கோட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃபைலை எடுக்கக்கூடிய இன்னொரு யூஸருக்கு வந்து என்ன இருக்கும், ஓகே இந்த சேஞ்சஸ்லாம் முடிஞ்சிருக்கு, இதான் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ கிட் கமிட் -m மெசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டேஜிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபைல் வந்து கிட் ரெபாசிட்டரிக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ உங்களுடைய ஃபைல் ஃபைனலாக இப்போ எங்கே இருக்குது, உங்களுடைய கிட் ரெபாசிட்டரியில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இதே ஸ்டெப் தான் எல்லா ஃபைல்ஸுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. திருப்பி நீங்கள் ஒரு ஃபைலை திருப்பி அப்டேட் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்கள் லோக்கல் ரெபாசிட்டரியில் அப்டேட் பண்ணுவீங்க, அதாவது லோக்கல் டைரக்டரியில். திருப்பி நீங்கள் அதை ஆட் டு ஸ்டேஜிங் ஏரியா, அப்புறம் கெட் ரெபாசிட்டரி கமிட். ஸோ இது வந்து லோக்கல் ரெபாசிட்டரியில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓகே என்னோடய வேலை முடிஞ்சிச்சு, நான் இன்னொரு ரிசோர்ஸ் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணணுன்னா உங்களுடைய லோக்கல் மிஷின் இன்னொருத்தவங்க லாகின் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய ஃபைல்ஸை வந்து ஏதாவது ஒரு ரிமோட் ரெபாசிட்டரியில் ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஓகே, இதுக்கு பேர் தான் கிட் ப்ரொவைடர்ஸ். இங்கே தான் யார் உள்ளே வர்றா, கிட் ப்ரொவைடர்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிட் ஹப் இருக்குது, பிக் பக்கெட் இருக்குது, அதே மாதிரி கிட் லேப். ஓகே, அந்த மாதிரி மல்டிபிள் வெண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு க்ளவுட் சர்வர்னால் ஒரு க்ளவுட் சர்வர், அதாவது பொதுவான ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் சென்டர்ஸ் பார்த்தோம்னா ஒரு இடத்துல உங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அங்கே உங்களுடைய ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து உங்கள் ஃபைல்ஸ் என்ன பண்ணலாம், இன்னொருத்தவங்க வந்து அங்கேருந்து எடுத்து அவங்களுடைய லோக்கல் கிட்டில் அப்டேட் பண்ணி திருப்பி வந்து ரிமோட் மிஷின், அதாவது அந்த கிட் ப்ரொவைடர் கிட் ஹப்புக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. திருப்பி நீங்கள் கிட் ஹப்லேருந்து லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து லோக்கலுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் பார்த்திங்கன்னா புஷ் அண்ட் புல்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் மீனிங்கு இது ஜென்ரலான இங்கிலீஷ் மீனிங் தான். புஷ்னா என்ன, தள்ளுறது. லோக்கல்லேருந்து ரிமோட்டுக்கு வந்து உங்களுடைய ஃபைல்ஸை வந்து மூவ் பண்ணுறீங்க. புல்னா என்ன, ரிமோட்லேருந்து திருப்பி உங்களுடைய லோக்கலுக்கு வந்து ஃபைல்ஸை மூவ் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்மளுடைய மேஜர் கிட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ நம்ம இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இப்போ நான் அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா, அந்த டயக்ராம் கிளியராக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஒர்க் ஸ்பேஸ், ஸ்டேஜிங், அடுத்து என்ன இருக்குது ஆல்ரெடி பார்த்தது என்னது, ஒர்க் ஸ்பேஸ், ஸ்டேஜிங், லோக்கல் ரெபாசிட்டரி, ரிமோட் ரெபாசிட்டரியா. கீழே வந்து நம்ம கொடுத்துருக்க கமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸு. கிட் ஆட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து ஸ்டேஜிங் மூவ் ஆகும். கிட் கமிட்னா ஸ்டேஜிங்லேருந்து ரெபாசிட்டரிக்கு. இதே கிட் கமிட் -e அப்படி கொடுத்தீங்கன்னா ஒன்றா ஸ்டேஜிங் போகாமல் டைரெக்டாக லோக்கல் ரெபாசிட்டரி போய் சேவ் ஆகிடும். ஏன்னா எமர்ஜென்சி டைம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஓகே, இப்போ நம்ம லோக்கல் ரெபாசிட்டரிலேருந்து ரிமோட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், புஷ் பண்ணுவோம். அதை நான் சொன்னல, கிட் புஷ். ஓகே, அடுத்து வந்து ரிமோட் ரெபாசிட்டரிலேருந்து லோக்கலுக்கு வந்து கிட் ஃபெச். ஓகே, இல்லை டைரெக்டாக வந்து ஒர்க் ஸ்பேஸுக்கே கொண்டு வரணும்னா கிட் புல். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் அப்கமிங் டாபிக்ஸில் பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிட் இன்ஸ்டாலேஷன். ஓகே, ஹவு டு இன்ஸ்டால் கிட் இன் யுவர் மெஷின். ஓகே, எப்படி வந்து ஒரு கிட்டை வந்து உங்கள் மெஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த கிட் scm.in இந்த பர்டிகுலர் பேஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். நீங்கள் விண்டோஸ்னால் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணலாம், மேக் அண்ட் லினக்ஸ் என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய 64 பிட் மெஷின், ஸோ நான் வந்து 64 பிட் இதை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய டவுன்லோட் ஃபினிஷ் ஆனோன்னு என்ன பண்ணுவீங்க, ஸோ டவுன்லோட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்மளுடைய ஃபினிஷ் ஆனப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபைலை ரன் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுடைய எடிட்டர் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எடிட்டர் கொடுங்க. ஒன்லி ஒன் திங் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஓவர்ரைட் த டிஃபால்ட் பிரான்ச் நேம் ஆஃப் நியூ ரெபாசிட்டரி பார்த்திங்கன்னா அதை வந்து மெயினுக்கு வந்து மாற்றிடுங்க. ஏன்னா வந்து நம்ம கிட்ஹப்பில் வந்து டிஃபால்ட் பிரான்ச்சை வந்து மெயின் தான் சொல்லுவோம், மாஸ்டர்னு சொல்ல மாட்டோம். ஓகே, அதனால் வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் விண்டோ அட்ஜஸ்ட் த நேம் ஆஃப் த இனிஷியல் பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து மெயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. லெட் கிட் டிசைடுங்கிறத செலக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அடுத்த ரிமைனிங் பேஜஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் ரெக்கமெண்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி உங்களுடைய ஃபைனலாக ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இங்கே ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா, அதோட ரிலீஸ் நோட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை ரீட் பண்ணுறதுனா ரீட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கிட் ஸ்பேஸ் -version -version. ஓகே, ஸோ இதை அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், நம்மளுடைய விண்டோஸில் கிட் இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறத உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அதனுடைய வெர்ஷனையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன, கிட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய மிஷினில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிட் கான்ஃபிக். சரியா, ஹவு டு கான்ஃபிகர் கிட். ஸோ ஹவு டு கான்ஃபிகர் கிட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 2 விஷயம் இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, அதான் உங்களுடைய குளோபல் யூசர் நேம் அண்ட் குளோபல் யூசர் இமெயில், இது ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து கிட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும், உங்களுடைய லோக்கல் கிட்டுக்கு. சரியா, ஸோ அதுக்குள்ள கமாண்ட் வந்து git config -global user.name உங்களுடைய யூசர் நேம். சரியா, ரெண்டாவது பார்த்திங்கன்னா git config -global user.email உங்களுடைய இமெயில் ஐடி. எந்த இமெயில் ஐடியில் நம்ம கிட்ஹப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோமோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து அந்த இமெயில் ஐடி கொடுங்க, அந்த யூசர் நேமே கொடுங்க. ஓகே, ஸோ யூசர் நேம் ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து அந்த சேம் இமெயில் ஐடி கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷன் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இதான் 2 பார்ட்டு, user.nameம் user.emailம் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபோல்டருக்கு போயிடலாம். இப்போ ஒரு வேளை வந்து ஒரு நியூ ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்குள்ள கமாண்ட் என்ன, mkdirங்கிறது என்ன பண்ணணும்னா ஒரு டைரக்டரி, அதாவது ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ D:* போட்டிங்கன்னா என்னோடய D டிரைவ் போயிடுச்சு. mkdir என்னுடைய புது ஃபோல்டர் நேம், அதாவது மை ப்ராஜெக்ட் கிட் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும், அதை பார்த்துலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, CD டைப் பண்ணி அந்த பர்டிகுலர் பாத்துக்கு போயிடும். CD: நம்மளுடைய பாத்து கொடுத்தீங்கன்னா அந்த பாத்தில் வந்து நம்மளுடைய கிட் வந்து வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கமாண்ட் வந்து git init அப்படிங்கிற கமாண்ட். இது எதுக்குன்னா அந்த எம்டி அந்த இடத்துல வந்து ஒரு கிட் ரெபாசிட்டரி வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா D:/myprojectkit/.git அப்படிங்கிற ரெபாசிட்டரி வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண கமாண்ட் என்ன, git space init அப்படின்னாவும் இப்போ உங்களுடைய பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து ஒரு கிட் ஃபோல்டர் மாறிடுச்சு. சரியா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம கிட் பேஷை வந்து கிட் பேஷில் நம்ம எல்லா கமெண்ட்ஸுமே டைப் பண்ண போகிறோம் இனிமேல். ஸோ அதுக்கு வந்து என்னுடைய பர்டிகுலர் ஃபோல்டருக்கு போகிறேன், அங்கே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா ஜாவா ஈவன் ஆட் அப்படிங்கிற ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் கிட் பேஷ் ஹியர், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா நம்மளுடைய கிட் பேஷ் டெர்மினல் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ எல்எஸ்ங்கிற கமெண்ட் என்ன பண்ணணும்னா அந்த ஃபோல்டர் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல் நேம்ஸையும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து கரண்ட்டில் என்ன இருக்குது, ஜாவா ஈவன் ஆடுங்கிற ஒரு ஃபைல் வந்து நம்மளுடைய எல்எஸ் அந்த பர்டிகுலர் கிட் ஃபோல்டரில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம பார்க்க போகிறதுனா கிட் ஸ்டேட்டஸ். ஸோ கிட் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணணும்னா
கரண்ட் உங்களுடைய ரெபாசிட்டரியோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத தெளிவாக காட்டும். இப்போ நீங்கள் பாருங்கள், கெட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணணுன்னாச்சு. ஆன் பிரான்ச் மெயின் நோ கமிட் செட், அதாவது இது வரைக்கும் மெயின்கிற பிரான்ச்சில் எந்த ஒரு கமிட்டும் நம்ம பண்ணலை. ஓகே, அது பாருங்கள், யூஸ் கிட் ஆட் டு இன்க்ளூட் வாட் வில் பி கமிட்டட், அதாவது ஒரு ஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதான் அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு சொல்லுது பார்த்தீங்களா. அதாவது இது வரைக்கும் நீங்கள் அதை ஆட் பண்ணல, அதாவது அதை ஸ்டேஜிங்க்கும் மூவ் பண்ணல, கமிட்டும் பண்ணலை. ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம லோக்கல் டைரக்டரியில் ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து git add. ஓகே, ஸோ நீங்கள் git add யூஸ் பண்ணுங்கள். git add யூஸ் பண்ண என்ன ஆகும், git add. அடுத்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஃபைல் நேம் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ பாருங்கள், git add java even on .javaன்னு கொடுத்துட்டேன். சென்டர் பண்ணோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ஃபைல் வந்து இப்போ ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்துருச்சு. அதை நீங்கள் திருப்பி அகைன் என்ன பண்ணுங்கள், git ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள். ஸோ நியூ ஃபைல் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து அன்ஸ்டேஜ் பண்ணணுன்னா git ஆரம் பண்ணிங்க, திருப்பி அது வந்து லோக்கல் டைரக்டரி போயிடும், ஸ்டேஜிங்கில் வராது. ஓகே, இப்போ நம்ம வந்து லோக்கல் ஒர்க்கிங் டைரக்டரிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்கே போயாச்சு, ஸ்டேஜிங் போயாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, 3 more ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நம்ம ஆட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம git add இண்டிவிஜுவல் ஃபைல் நேம் கொடுத்துருந்தால. ஸோ இப்போ வந்து git add -all அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபைலாக ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஒரு 5-10 ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபைலையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆட் பண்ண முடியாது. மொத்தமாக எனக்கு 10 ஃபைல்ஸையும் வந்து ஸ்டேஜிங் பண்ணணுன்னா git space add -all இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எல்லா ஃபைல்ஸ், அந்த 4 ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும்ல, அது எல்லாமே இங்கே வந்துடும், ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ ஃபைனல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், கமிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டேட்டஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ எல்லாமே எங்கே இருந்துருச்சு, ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்துருச்சா. ஓகே, ஸோ இதுக்குள்ள கமெண்ட், ஃபைனல் கமெண்ட் என்ன, git space commit -m எது கொடுக்குறோன்னா நம்ம மெசேஜ் கொடுக்கணும். -mங்கிறது மெசேஜஸ் சொல்லும். ஓகே, -m மை ஃபஸ்ட் ப்ரோக்ராம் கமிட்டுங்கிறது என்னுடைய மெசேஜ். இதே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய மோட்டிவ் எதுக்காண்டி அந்த ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்களோ அதில் வந்து டெஃபினிஷனாக அந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷனாக கொடுங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா அடுத்த யூசர்ஸ் வந்து பார்க்கும்போது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து git commit -m மை ஃபஸ்ட் ப்ரோக்ராம்ங்கிறத டைப் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 4 ஃபைல்ஸ் சேஞ்ச், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவாகவே வந்து git வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ க்ரியேட் மோட், ஸோ பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் மோடில் வந்து 4 ஃபைல்ஸை வந்து உங்களுக்கு வந்து கமிட் பண்ணிடுச்சு. இப்போ உங்களுடைய லோக்கல் கிட்டில் வந்து 4 ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நீங்கள் கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். இப்போ வந்து நான் இன்னொரு ஃபைலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ரெஜெக்ட்ஸ் பாஸ்வேர்ட் வேலிடேஷனு. ஸோ அந்த ஃபைலையும் ஆட் பண்ணி கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ வந்து 5 ஃபைல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஸோ எவ்ரிதிங் டோட்டல் வந்து 5 ஃபைல்ஸ் வந்து நம்மளுடைய கிட் ஃபோல்டரில் வந்து இருக்குது. சரியா, ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். சரி, ஸோ இந்த கேஸ் வந்து ரெஜெக்ட்ஸ் பாஸ்வேர்ட் வேலிடேஷன் இந்த ஃபைலில் போய் நான் வந்து ஜஸ்ட் வந்து சம் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற இது பாருங்கள், git ஓகே, ஸோ git commit -a அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா டயக்ராமில் -aங்கிறது என்ன பண்ணணும்னா ஸ்டேஜிங்க்கு மூவ் பண்ணாமல் டேரெக்டாக லோக்கல்லேருந்து ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து டேரெக்டாக லோக்கல் ரெபாசிட்டரிக்கு வந்து ஸ்டோர் ஆகிரும். ஓகே, ஸோ git commit -a -mங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய மெசேஜ் என்ன சொல்கிறேன், ஸ்கிப்பிங் ஸ்டேஜிங் இஸ் நாட் அட்வைஸ். ஓகே, ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஸ்டேஜிங் போகாமல் டேரெக்டாக உங்களுடைய ஃபைல் வந்து லோக்கல் கிட்டுக்கு மூவ் ஆயிரும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிட் ஹெல்ப். இப்போ இந்த கமாண்டில் பார்த்திங்கன்னா கிட் எந்த கமாண்டை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கிட் அந்த கமாண்ட் ஆட் எப்படி பண்ணுறது, ஆட் -help அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ கீழே பாருங்கள் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு பாருங்கள்,
ஏன்னா என்ன பண்ணும், ஹைஃபன் என்ன பண்ணும், ஹைஃபன் யூனா என்ன பண்ணும், அந்த மொத்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கிட் வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஓகே, இதே வந்து உங்களுக்கு எல்லா கிட் கமாண்டோட ஹெல்ப் தேவைன்னா அதுக்கும் நமக்கு வந்து கிட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து கிட் ஹெல்ப் என்ன பண்ணுவீங்க, ஆல். சரியா, இந்த கமாண்ட் என்ன, கிட் ஹெல்ப் ஹைஃபன் ஆல் இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸும் வந்து விண்டோவில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ மேபி சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த விண்டோலேருந்து ஸ்டக் ஆகிடுவீங்க. ஸோ வந்து கண்ட்ரோல் Q அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த விண்டோவில் வந்து வெளியே வந்துடும். ஓகே, ரெகுலர் விண்டோக்கு வந்துடும். ஸோ நம்ம இதில் வந்து எஸ்கேப் ஆகிடுவோம். ஸோ திருப்பி கிட் ஸ்டேட்டஸ் போடுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிட் பிரான்ச். சரியா, இதுவரை நம்ம பார்த்தது என்னது, மெயின், அதாவது எப்படின்னா ஒரிஜினல் நம்மளுடைய கிட் ரெபாசிட்டரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து கிட் பிரான்ச். ஸோ எதுக்கு இந்த பிரான்ச் கான்செப்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மெயின் பிரான்ச்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு லாகின் பேஜ், அதாவது ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் மோட்டிவ். ஸோ லாகின் மாடியூல் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் மாடியூல் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ரெண்டு முடிஞ்சோன்னா ஒரிஜினல் ஃபைனல் கோடு தான் மெயின் பிரான்ச்சில் இருக்கணும். சரியா, இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் ஃபைனலைஸ்ட் கோடை மட்டும் தான் மெயின் பிரான்ச்சில் வச்சுக்கணும். ஸோ ரிமைனிங்கை பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய பிரான்ச்சை க்ரியேட் பண்ணுவீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து அவருடைய பிரான்ச்சை க்ரியேட் பண்ணுவார். ஃபைனலாக எல்லாமே ஃபைனலைஸ் பண்ண பிறகு அதை வந்து மெயின் பிரான்ச்சோட மர்ஜ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் என்னது, கிரியேட் இண்டிவிஜுவல் பிரான்ச் அண்ட் மர்ஜ் இட் டு மெயின் பிரான்ச். ஓகே, இதுக்கு பேர் தான் பிரான்ச்சிங் கான்செப்ட். பிரான்ச்சிங் கான்செப்ட் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் எப்போ அண்ட் கொலாபரேட் வித் மல்டிபிள் டீம்ஸ். அதுக்கு மட்டும் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எமர்ஜென்சி ஃபிக்ஸ் நீங்கள் ஒன்று பண்ண வேண்டியிருக்குன்னா அப்படியே கார்பன் காப்பி ஆஃப் ஒரிஜினல் மெயின் பிரான்ச்சை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி மெயின் பிரான்ச்சை தொடாமையே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிக்ஸை மட்டும் டெப்ளாய் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கிட் பிரான்ச்சஸோட அட்வான்டேஜ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கமெண்ட் என்ன, ஒரு புது பிரான்ச் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்குள்ள கமெண்ட் வந்து கிட் பிரான்ச், நம்மளுடைய பிரான்ச் நேம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட் பிரான்ச் நேம் க்ரியேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஸ்டில் வந்து இது பார்த்திங்கன்னா மெயினில் வந்து என்ன இருக்குது, மெயின் பிரான்ச்சில் நம்மளுடைய கரண்ட் இது வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் கிட் பிரான்ச்சுங்கிற கமெண்ட் அடிச்சிங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் வந்து மெயினில் காட்டுது. அப்படின்னா கரண்ட்டாக நம்ம எதில் இருக்கோம், மெயின் பிரான்ச்சில் இருக்கும். சரியா, ஆனால் வந்து லோக்கலில் வந்து நமக்கு இன்னொரு பிரான்ச் இருக்குது. அதுக்கு என்னது, ஜாவா ப்ரோக்ராம்ஸ். இப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் சைல்டு பிரான்ச் போகணுன்னா என்ன பண்ணணும், கிட் இதுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் பார்த்திங்கன்னா செக் அவுட், கிட் செக் அவுட் நம்மளுடைய சைல்டு பிரான்ச் போடும். ஸோ சைல்டு பிரான்ச்சு போட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது, ஸ்விட்ச் டு பிரான்ச் ஜாவா ப்ரோக்ராம்ஸ். அடுத்த லைனில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹைஃபன் அந்த 2 கர்லி பிரேசஸ் என்ன இருக்குது, ஜாவா ப்ரோக்ராம். நீங்கள் கரண்ட்டாக எந்த பிரான்ச்சில் இருக்கீங்க, சைல்டு பிரான்ச்சுக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதில் நீங்கள் என்ன சேஞ்ச் வேணாலும் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேஸில் என்ன பண்ணுறேன், நான் ஒரு புது டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து என்ன, அதில் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டுக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல் எங்கே க்ரியேட் ஆகிருக்கு, பாருங்கள். ஸோ கெட் ஸ்டேட்டஸ் போட்டால் என்னது, ஹலோ வேர்ல்டுங்கிற ஃபைலையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் பிரான்ச் லிஸ்டிங் ஒரு ஃபைலை வந்து நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இதை வந்து ஸ்டேஜிங் பண்ணுறேன். அதுக்குள்ளே கமாண்ட் கிட் ஆட் ஹைஃபன் ஆல், ஆல்ரெடி பார்த்த கமாண்ட் தான். ஸோ இப்போ இது எல்லாமே எங்கே நடந்துருக்கு, நம்ம பிரான்ச்சில் நடந்துருக்கு. ஸோ இந்த 2 ஃபைலை வந்து நம்மளுடைய பிரான்ச்சோட ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இதை வந்து கமிட் பண்ணிடுவோம். ஸோ கிட் கமிட் ஹைஃபன் எம், ஸோ நியூ ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய சைல்டு பிரான்ச்சில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஃபைல் ஆட் பண்ணியாச்சு, ஒரு ஃபைலை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ செக் அவுட் போட்டு மெயின் பிரான்ச்சுக்கு போயிடுறேன்.
ஸோ இப்போ நான் வந்து எல்எஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ என்ன பண்ணும், எல்எஸ்ங்கிற கமெண்ட்டு லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ எல்எஸ் போட்டப்போ ஜாவா ப்ரோக்ராம்ஸ் இதில் வந்து எத்தனை ஃபைல் இருக்குது பாருங்கள். ஹலோ வேர்ல்ட் ஜாவா ரேஸ் இந்த 4 ஃபைல்ஸ் தான் இருக்குது, நம்ம நியூ ஃபைல்ஸ் வந்து இல்லை. இப்போ இதே வந்து நான் செக் அவுட் போட்டு நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராம் போகிறேன். இங்கே எத்தனை ஃபைல் இருக்குது, பிரான்ச் டெஸ்டிங்கிற அந்த அடிஷ்னல் ஃபைல் இருக்குது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி பிரான்ச் வந்து மெயின்லேருந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து மர்ச் பண்ணாத வரைக்கும் என்ன இருக்குது, பிரான்ச் தனியாக நம்மளுடைய ஒர்க்கு பண்ணிக்கிருக்கோம், அதில் மெயினில் வந்து தனியாக நம்மளுடைய ஒர்க்கை பண்ணிக்கிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஓகே நான் இப்போ இந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். பட் ஆனால் வந்து இம்மீடியட்டாக எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ என்னோடய சைல்டு பிரான்ச்சை போய் நான் டச் பண்ண முடியாது, மெயின் பிரான்ச்சையும் நான் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா git checkout -b அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு பிரான்ச்சை வந்து அந்த நேமில் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஓகே, ஸோ -b எமர்ஜென்சி ஃபிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக பிரான்ச் க்ரியேட் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கெட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சும் கிடையாது, ஏன்னா அப்படியே மெயின் பிரான்ச்சை வந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸோ நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜாவா ஆர்எஸ்ங்கிற ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஸோ ஒரு லைனை வந்து ஆட் பண்ணிங்க எக்ஸாம்பிளுக்காண்டி. பட் ஆனால் வந்து ரியல் டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. ஸோ வந்து கிட் ஸ்டேட்டஸ் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து என்ன பண்ணுது, மாடிஃபை பண்ணிக்க சொல்லுதா. ஸோ வந்து இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பிரான்ச்சுக்கு பார்த்த ப்ராசஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் மாடிஃபை பண்ண என்ன பண்ணணும், அதை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ கிட் ஆட் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து கிட் கமிட் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம இதை முடித்தோன்னு என்ன ஆகும், கிட் கமிட் யூஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபைல் வந்து எமர்ஜென்சி ஃபிக்ஸுங்கிற பிரான்ச்சில் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் கிராஸ் செக் பண்ணிவிட்டேன். ஸோ என்னுடைய பிரான்ச் ஒர்க் வந்து டன். சரியா, நம்ம அடுத்து என்ன பண்ணணும், ஸோ பிரான்ச் முடிஞ்சிச்சு என்ன பண்ணணும், நம்மளுடைய மெயினோட இந்த கோடை வந்து மர்ஜ் பண்ணணும். சரியா, ஸோ நம்ம வந்து மெயின் பிரான்ச்சுக்கு போவோம், கிட் செக் அவுட் மெயின் பிரான்ச். ஸோ இந்த ரெண்டு அந்த பிரான்ச் எமர்ஜென்சி ஃபிக்ஸ் பிரான்ச்சையும் மெயினையும் எப்படி மர்ஜ் பண்ணுறதுனா அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து கிட் மர்ஜ் நம்மளுடைய சைல்டு பிரான்ச் நேம். ஓகே, சாரி, சைல்டு பிரான்ச் நேம் கொடுத்துருங்க. ஓகே, என்டர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மர்ஜ் பண்ண என்னது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து நம்மளுடைய 3 ஃபைல்ஸ் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் தான் சேஞ்ச் பண்ணோம் அது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ வந்து சேஞ்ச் மட்டும் ஆகலை, மெயின் பிரான்ச்சோட மர்ஜும் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கமாண்ட் வந்து நம்மளோட இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒரு பிரான்ச்சில் வந்து எல்லா சேஞ்சஸையும் நீங்கள் மெயின் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஷுட் டெலீட் த சைல்டு பிரான்ச். சரியா, இல்லாட்டி வந்து ஃபியூச்சரில் வந்து கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். ஸோ எமர்ஜென்சி ஃபிக்ஸ் முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, அந்த பிரான்ச்சை டெலீட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் என்ன, கிட் பிரான்ச் -d நம்மளுடைய பிரான்ச் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, டெலீட்டட் பிரான்ச் எமர்ஜென்சி ஃபிக்ஸ். பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பார்த்திங்களா, ஸோ அடுத்து நம்ம போவோம், நம்மளுடைய ஒரிஜினல் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணுவோம். அது எப்படின்னா நம்மளுடைய ஒன் மோர் பிரான்ச், அதாவது ஜாவா ப்ரோக்ராம்ஸுங்கிற பிரான்ச் இருக்குல்ல, அந்த பிரான்ச்சோட சேஞ்சஸை மெர்ஜ் பண்ணி அதையும் டெலீட் பண்ணிடுவோம். ஸோ கிட் செக் அவுட் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் போங்க. ஸோ என்னென்ன பெண்டிங் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ நியூ ஃபைல் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஃபைனலாக வந்து கிட் மர்ஜ். ஆல்ரெடி நம்ம எமர்ஜென்சி பிரான்ச்சுக்கு என்ன பண்ணுவோம் அதே தான். ஸோ கிட் மர்ஜ் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நம்மளோட ஃபைல்ஸ் வந்து
மெயின் பிரான்ச்சோட மர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நம்மளோட இதில் எனக்கு தெளிவாக காட்டிருக்கேன் பாருங்கள். கிட் செக் அவுட் மெயின் பிரான்ச் கொடுத்தோன்னு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆன் மைன் மர்ஜிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டேட்டஸ் போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, மர்ஜ் ஆயிடுச்சு. இந்த 2 ஃபைல்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டேஜிங் ஏரியா, அதாவது மெயினில் இருக்கக்கூடிய ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்துடுச்சு. ஸோ அடுத்து வந்து கிட் ஆட் ஆல் கொடுக்குறேன். அதாவது ஆட் ஆல் கொடுத்தா என்ன ஆகும், ஆட் ஆல் கொடுத்தா ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கிட் கமிட் மர்ஜ்ட் ஃபைல்ஸ். ஸோ தான் நம்மளுடைய மெயின் பிரான்ச் ஒர்க், சைல்டு பிரான்ச் ஒர்க் முடிஞ்சிச்சு. அதை டெலிட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், கிட் பிரான்ச் -d ஜாவா ப்ரோக்ராம்ஸ், அந்த பிரான்ச்சையும் டெலிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒன்லி ஒன் மெயின் பிரான்ச் தான் இப்போ லோக்கலில் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் பார்த்திங்கன்னா என்னதுன்னா கிட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னா கிட் லோக்கல் மெஷினில் லோக்கல் கிட் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கிட் ப்ரொவைடர். நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிட் ஹப். ஓகே, கிட் ஹப் டீட்டெயிலாக வந்து தியரிட்டிக்கலாக நான் எதுவும் சொல்லலை. கிட் ஹப்புங்கிறது வந்து ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். அதாவதுனா நம்மளுடைய லோக்கல் கிட் வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். சிம்பிளாக அப்படின்னு நினச்சிங்க. இது வந்து சிம்பிளாக இன்னொன்று, இது லோக்கல் ரெபாசிட்ரி, இது ரிமோட் ரெபாசிட்ரி. நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபைல்ஸை வந்து பப்ளிக்காக ஒரு க்ளவுட் இல்லை பப்ளிக் பிளாட்ஃபார்ம் இல்லை ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம், ரிமோட் பிளாட்ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுற பேர் தான் கிட் ஹப். சரியா? ஸோ அடுத்து வந்து கிட் ஹப் வெப்சைட்டுக்கு போகலாம். கிட் ஹப் வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, சைன் அப் பண்ணுங்கள். ஸோ யூசர் இமெயில் வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த இமெயில் ஐடி கொடுங்க. லோக்கல் கிட் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்களா, அதே இமெயில் ஐடி கொடுங்க. யூசர் நேம் அதே இது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஃப்ரீ டு யூஸ். நீங்கள் வந்து உங்களுடைய என்ன ஜிமெயில் ஐடி இருந்தாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் நியூ ரெபாசிட்ரி அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணோன்னு என்னாகும், சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ரெபாசிட்ரி நேம் ஜெனரலாக வந்து பப்ளிக்னு டிஃபைன் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து ப்ரைவேட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸிங் பண்ணும்போது பப்ளிக்னு டிஃபைன் பண்ணால் பிரச்சனை இல்லை. அப்போ தான் உங்களுக்கு ரைட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. இல்லாட்டி நீங்கள் வந்து ரைட் பண்ணும்போது சில இது வந்து அத்தாரிட்டி வந்து நீங்கள் கொடுத்தாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் கொடுத்தோன்ற ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கிட்ஹப்பே வந்து இது எப்படி நீங்கள் லோக்கலில் கான்ஃபிகர் பண்ணணுங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய விண்டோவில் வந்து காட்டுது பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு HTTPS அந்த URL இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய ரிமோட் ரெபாசிட்ரி URL. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த URL வந்து காப்பி பண்ணிக்கணும். அடுத்து வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கிரியேட் நியூ ரெபாசிட்ரி அந்த கமெண்ட் லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எப்படி கிட் இனிட் இந்த ஸ்டெப் கொடுத்துருக்காங்களா, அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை ஆல்ரெடி எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்ரி இருக்குது, அதை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம்ல, லோக்கல் கிட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ நம்ம வந்து 2வது கேட்டகரியில் வருவோம். ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், கிட் ரிமோட் ஆட் ஆர்ஜின், அதில் வந்து இந்த பர்டிகுலர் பார்த்து மேலே காப்பி பண்ணோம்ல அதை கொடுக்க வேண்டியது. கிட் பிரான்ச் -m, அதாவது இது என்னுடைய மெயின் பிரான்ச்னு சொல்ல வேண்டியது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கிட் புஷ் என்ன பண்ணணும், இங்கே இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன், அதாவது அங்கே இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்னுடைய ரிமோட் ரெபாசிட்ரிக்கு வந்து புஷ் பண்ணி தள்ளி விட்ரு. ஓகே, இதை பார்க்கலாம், இந்த கமெண்ட்ஸை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்துட்டோம், கிட் பிரான்ச் -f மெயின் கொடுத்துட்டேன், கிட் புஷ் -u ஆர்ஜின் மெயின் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா லோக்கல் வந்து லாகின் பண்ணுன்னு சொல்லுது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோக்கன் யூஸ் பண்ண போகிறோம், பர்சனல் அக்சஸ் டோக்கன். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிட்ஹப்பில் போய் செட்டிங்ஸில் டெவலப்பர் செட்டிங்ஸ் போங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து பர்சனல் அக்சஸ் டோக்கன் ஜென்ரேட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து ஜென்ரேட் டோக்கன் க்ரியேட் பண்ணிங்க. ஓகே, ஸோ அது கீழேயே பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் அக்சஸ் கொடுக்கும், அதை எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த அக்சஸ் நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லோக்கல்லேருந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த டோக்கனை வந்து காப்பி பண்ணிக்கணும். உங்களுடைய ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ ஆல்ரெடி நான் என்னோடய யூசர் நேம் டோக்கனை காப்பி பண்ணிட்டேன். ஸோ அது ரெண்டையுமே நீங்கள் வந்து நம்மளுடைய புஷ் அந்த கமாண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள், கிட் புஷ் -u ஆரிஜின் மெயில் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த டோக்கன் கேட்கும்.
பர்சனல் அக்சஸ் டோக்கன் என்டர் பண்ணுங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ கிட் என்ன சொல்லுது, எல்லா ஃபைல்ஸையும் நான் வந்து புஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுது பாருங்கள். டோட்டல் எத்தனை ஃபைல்ஸ் மூவ் பண்ணிங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கிட் ஹப், அதாவது நம்ம ரிமோட் ரெபாசிட்டரியில் போய் இந்த ஃபைல்ஸ் மூவ் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய லோக்கல் கிட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே நம்மளுடைய கிட் ஹப்புக்கு மூவ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, ஸோ கிட் புஷ் கமாண்ட் பார்த்துச்சு பார்த்தீங்களா. ஸோ புஷ் என்ன பண்ணுச்சு, நம்மளுடைய லோக்கலில் இருந்து இங்கே வந்து ஃபைலை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு காட்டிடணும். ஸோ இங்கே வந்து எப்படி ஒரு ஃபைலை வந்து நீங்கள் எடிட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து நான் ஒரு ஆட் அ ரீட்மி ஃபைல் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஆடிங் எ ஃபைல் மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுங்க. இது வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து செக்கிங் வந்து புல் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து திஸ் ஒன் இஸ் செக் அப்படிங்கிறத வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லும். கமிட் டைரக்ட்லி டு த மெயின் பிரான்ச், அதாவது எப்படின்னா இந்த சேஞ்சஸை வந்து மெயின் பிரான்ச்சுக்கு டைரெக்டாக கமிட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், க்ரியேட் அ நியூ பிரான்ச் ஃபார் திஸ் கமாண்ட் அண்ட் ஸ்டார்ட் அப் புல் ரிக்வெஸ்ட். அப்படின்னா என்னுடைய சேஞ்ச் இது வரைக்கும் நான் ஃபைனலைஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நியூ பிரான்ச் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு நான் மெயின் பிரான்ச்சில் போகிறேன். இன்கேஸ் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணால் சைல்டு பிரான்ச் க்ரியேட் பண்ணலாம். ஸோ சைல்டு பிரான்ச்சை பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்டில் பார்த்தாச்சு, அதே இதை நம்ம கிட்ஹப்பில் எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து கமிட் சேஞ்சஸ்ங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு ரீட்மி ஃபைல் ஆட் ஆகிடுச்சு, கீழே அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டைரெக்டாக கிட்ஹப்பில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஃபைலை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம லோக்கலில் வந்து இந்த ஃபைலை வந்து லோக்கல் ரெபாசிட்டரியில் இல்லை. ஓகே, நம்ம வந்து லோக்கல் ரெபாசிட்டரிக்கு போகலாம். ஸோ லோக்கல் ரெபாசிட்டரிக்கு போயிட்டோம். இங்கே வந்து கிட் ஃபெச், அதாவது எப்படின்னா ஃபெச்சுங்கிறது யூஸ் பண்ணால் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன். புல்லுங்கிறது ஃபெச்சு ப்ளஸ் மர்ஜ். ஓகே, ஃபெச் இப்போ வந்து இண்டிவிஜுவலாக ஃபெச்சை பற்றி பார்த்துருவோம், அப்புறம் நம்ம வந்து புல் பற்றி பார்க்கலாம். ஸோ கிட் ஃபெச் ஆரிஜின் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமோட் ரெபாசிட்டரியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபெச் பண்ணிடும். ஸோ அதை பார்த்திங்கன்னா அவர் பிரான்ச் இஸ் பிஹைண்ட் 1 commit அப்படின்னு என்னென்னா நம்மளோட ரிமோட் வந்து ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது அப்படின்னா ரிமோட்லேருந்து நீங்கள் வந்து ஃபுல் கமாண்ட் யூஸ் பண்ணி ப்ளீஸ் அப்டேட் த லோக்கல் பிரான்ச் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. யூஸ் கிட் புல் டு அப்டேட் யுவர் லோக்கல் பிரான்ச். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபெச் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து ஃபெச் அண்ட் மெர்ஜுங்கிற லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்கும் வந்து உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்குறது, அதுக்கு வேறு என்ன லாக் ஃபைல்ஸ் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடந்துக்கிறதுன்னு பார்க்கக்கூடிய கமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட் லாக். ஓகே, கிட் லாகுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இந்த இதில் என்னென்ன கிட் லாக் ஆர்ஜின் ஸ்லாஷ் மெயின் இதான் நம்மளுடைய கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிட் டிஃப், அதாவது ஒரிஜினல் பிரான்ச்சுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத வந்து பார்க்குறதுக்கு வந்து கிட் டிஃப் ஆர்ஜின் ஸ்லாஷ் மெயின் பார்த்திங்கன்னா ஸோ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ரீட்மி ஃபைலில் சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ரீட்மி ஃபைல்னு ஒன்று வந்து ரிமோட்டில் இருக்குது, இங்கே இல்லை. ஓகே, ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் ரீட்மி ஃபைலை வந்து லோக்கலுக்கு எப்படி கொண்டு வர்றது, அதுக்குள்ளே கமாண்ட் என்ன, கிட் ஸோ கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபெச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ புல்லுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபெச் ப்ளஸ் மெர்ஜ். ஸோ ஃபெச் ஆல்ரெடி பண்ணியாச்சு, இப்போ மெர்ஜ் பண்ணணும். அதுக்குள்ளே கமாண்ட் என்ன,
கிட் merge origin/main அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா readme.md வந்து உங்களுடைய லோக்கல் ரெபாசிட்டரிக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து git start ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்கலாம். என்னாச்சு, your branch is up to date. ப்ரீவியஸ் நம்ம பார்த்தப்போ என்னாச்சு, ரிமோட் வந்து 1 commit ahead இருக்குன்னு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய லோக்கல் ரெபாசிட்டரி வந்து அப் டு டேட். ஓகே, இப்போ இன்னொரு ஃபைலை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் கிட் ஹப்பில் போய். ஸோ அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ட்ரை நவ் புல் அண்ட் புஷ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை சேவ் பண்ணுவோம். ஸோ கமிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஃபைல் வந்து அங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இங்கே லோக்கல் ரெபாசிட்டரிக்கு வரோம். ஸோ ஆல்ரெடி பிஃபோர் நம்ம என்ன பார்த்தோம், கிட் ஃபெச் அண்ட் மெர்ஜ் பார்த்தோம்னா, இப்போ கிட் புல், அதாவது ஒரே கமெண்டில் அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. கிட் புல் origin/main கொடுத்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து லோக்கலுக்கு வந்துடும். git pull origin. ஓகே, கமெண்ட் தப்பாக சொல்லிட்டேன். git pull origin. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நம்மளுடைய லோக்கலுக்கு வந்துடுச்சு. விண்டோ ரொம்ப சின்னதாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வந்து டெர்மினல் விண்டோ அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இந்த கமெண்ட்ஸை வந்து அங்கங்கே நான் உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ அதல்ஸ் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கைண்டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் லோக்கலுக்கு வந்துச்சு. இதில் வந்து இன்னொரு லைனை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு இங்கேருந்து திருப்பி புஷ் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அதே மாதிரி தான். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு முன்னாடி நான் பெரும்பாலும் கிட் ஸ்டேட்டஸ்ங்கிறது கம்பல்சரி போடுவேன். அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்ன சேஞ்ச் கரெக்டாக போய்க்கிருக்காங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் மாடிஃபை இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து git commit -a என்ன பண்ணும், -a ஸ்டேஜிங்கை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய லோக்கல் ரெபாசிட்டரிக்கு வந்து அப்டேட் ஆகிடும். பட் இட்ஸ் நாட் அட்வைசபிள். சரியா? ஸோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு ஸ்டேட்டஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அப் டு டேட். ஸோ இப்போ ரீட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் அஹெட் ஆஃப் ஆரிஜினல் மெயின். அது எப்படின்னா origin/mainங்கிறது ரிமோட் ரெபாசிட்டரி, நம்மளுடைய லோக்கல் பிரான்ச் வந்து ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், கிட் புஷ் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து ரிமோட்டுக்கு வந்து மூவ் பண்ணிடணும். ப்ளீஸ் மூவ் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ கிட் புஷ் ஆரிஜின். ஸோ நம்மளுடைய அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போயிருக்கோம். ஸோ நம்ம ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போகலாம். ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஆடட் இன்ஃபர்மேஷன் லெட்ஸ் ட்ரை ஹவு புஷ் ஒர்க்ஸ் இந்த வேர்டு வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து லோக்கல்லேருந்து எப்படி வந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு இன்ஃபர்மேஷன் மூவ் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிரான்ச். இப்படி நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி பிரான்ச் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம வந்து கிட் ஹப்பில் வந்து டைரெக்டாக எப்படி பிரான்ச் க்ரியேட் பண்ணுறதுக்காக பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி பிரான்ச் க்ரியேட் பண்ணுவீங்கன்னா, இப்போ நீங்கள் மெயின் அந்த ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணிங்கன்னா டவுனில் வந்து ஒரு சர்ச் பட்டன் இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய நியூ பிரான்ச் நேம் கொடுத்து க்ரியேட் பிரான்ச் ஃப்ரம் மெயின் அப்படின்னு என்னன்னா அப்படியே கார்பன் காப்பி ஆஃப் மெயின் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு இப்போ இருக்கிற பிரான்ச் வந்து ஜாவா ப்ரோக்ராம் ஸ்கெலிட்டன்கிற பிரான்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு அப்டேட் வந்து பண்ணலாம் இங்கே. ஸோ அதே டெஸ்ட் புல்லுங்கிறதுல வந்து நவ் வி ஆர் லேர்னிங் பிரான்ச்சுங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். கமிட் சேஞ்சஸ் கொடுங்க. ஸோ கமிட் டைரக்ட்லி டு ஜாவா skeleton branch கமிட் சேஞ்சஸ் கொடுத்தோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய GitHubல வந்து அடிஷ்னலாக ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மெயின் பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புல்லில் ரெண்டு டெக்ஸ்ட் தான் இருக்கும். இதே சைல்டு பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 லைன்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து கிட் வந்து இது இண்டிபெண்ட்டாக தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதாவது பிரான்ச்சஸ்க்கும் ஒரிஜினல் ஃபைல்ஸுக்கும். எப்போ வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலையோ அது வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம கிட் லோக்கல் கிட்டுக்கு வந்துடுவோம்.
இப்போ இந்த பிரான்ச்சை வந்து எப்படி நம்ம இதில் வந்து லோக்கல் கிட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிட் பிரான்ச் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்திங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு காட்டும். ஒன்ஸ் வந்து ஜாவா ப்ரோக்ராம்ங்கிற ஒரு ஃபைல் இருக்குது ப்ளஸ் என்னுடைய மெயின். ஓகே, இப்போ வந்து ரிமோட் ரெபாசிட்டரி இருக்கக்கூடியது எப்படி பார்க்குறதுனா கிட் பிரான்ச் -a அப்படின்னு கொடுத்திங்கன்னா லோக்கலில் இருக்கிற பிரான்ச்சஸையும் காட்டும், ரிமோட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸையும் காட்டும். ஸோ இந்த பர்டிகுலர் பீஸ் பார்த்திங்கன்னா ரிமோட்டில் வந்து மெயின் பிரான்ச் இருக்குது, ஜாவா ப்ரோக்ராம் ஸ்கெலிட்டன்கிற பிரான்ச் இருக்குது. ஓகே, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு ரிமோட்டில் உள்ளது வேணும்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட் பார்த்திங்கன்னா -aக்கு பதிலாக நீங்கள் r யூஸ் பண்ணலாம். ஸோ கிட் பிரான்ச் -r இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ரிமோட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் அண்ட் மெயின் பிரான்ச்சோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ நம்மளுடைய கிட் ஹப்பில் இருக்கக்கூடிய பிரான்ச்சை வந்து செக் அவுட் பண்ணுவோம். ஸோ அது கிட் செக் அவுட், அந்த பிரான்ச் நேம் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட நியூ பிரான்ச் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து கிட் செக் அவுட் -b அப்டேட் ரீட்மி. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம், ஒரு நியூ பிரான்ச்சை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எமர்ஜென்சி ஃபிக்ஸ்க்கு அதே மாதிரி தான் ஒரு பிரான்ச் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிரான்ச்சை க்ரியேட் பண்ணி இதை வந்து எப்படி வந்து ஒரிஜினல் அங்கே மர்ஜ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கிட் ஸ்டேட்டஸ் கொடுங்க, readme.md வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணுவோம். ஸோ கமிட் பண்ணியாச்சு. ஸோ ரீட்மிங்கிற update.readmeங்கிற நம்மளுடைய நியூ பிரான்ச்சை வந்து இப்போ நம்ம வந்து ரிமோட்டுக்கு வந்து புஷ் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கிட் புஷ் ஆரிஜின் அப்டேட் ரீட்மி. ஸோ இந்த பிரான்ச்சை வந்து நீங்கள் வந்து எங்கே மூவ் பண்ணுங்கள், ரிமோட்டுக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட கிட் ஹப்புக்கு போகலாம். ஸோ பிரான்ச்சஸ் ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ update.readmeங்கிற பிரான்ச் வந்து இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இது நம்ம லோக்கலில் க்ரியேட் பண்ண பிரான்ச் தானே. நம்ம ரீட்மி அப்டேட் பண்ணோம். ஸோ ரீட்மியை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆட் பண்ண கமாண்ட் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஃபைனல் நம்ம வந்து எல்லா ரெக்வெஸ்ட் புஷ் பண்ண எல்லா ரெக்வெஸ்ட்டையும் இங்கே நீங்கள் வந்து புல் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இப்போ மெயின் பிரான்ச்சுக்கு போவோம். ஸோ மெயின் பிரான்ச் கிளிக் பண்ணோம். உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஜாவா ப்ரோக்ராம் ஸ்கெலிட்டன் அப்டேட் ரீட்மி ரெண்டோட இதையும் வந்து கம்பேர் அண்ட் புல் ரெக்வெஸ்ட் பார்த்தீங்களா. இங்கேருந்து புஷ் பண்ணி வச்சாங்கன்னா வந்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் புல் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதை வந்து மர்ஜ் பண்ண முடியுதான்னு கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், என்னென்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அதை செக் பண்ணுங்கள். இதே எக்ஸிஸ்டிங் டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை அப்டேட் பண்ணி ஆகணும் கரெக்டாக ப்ராப்பராக. ஓகே, க்ரியேட் புல் ரெக்வெஸ்ட் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கிட் வந்து செக் பண்ணணும் மர்ஜ் பண்ண முடியுமா முடியலையான்னு. ஸோ மர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ மர்ஜ் புல் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க. கன்ஃபார்ம் மர்ஜ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை முடித்தோன்னு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் இதில் வந்து இதாயிரும். இப்போ நீங்கள் இந்த பிரான்ச்சை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் வந்து உங்களுடைய மோட்டிவ் முடிஞ்சிச்சுன்னா அந்த பிரான்ச்சை வச்சுருக்கிற வேலை இல்லை. ஸோ நம்ம வந்து டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பிரான்ச்.
ஸோ அடுத்து வந்து இங்கே அந்த பிரான்ச் டிலீட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அடுத்து வந்து அப்டேட் ரீட்மி இதையும் புல் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து கிரியேட் புல் ரிக்வெஸ்ட். அடுத்து என்ன பண்ணுவீங்க, மர்ஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மர்ஜ் புல் ரிக்வெஸ்ட், ஃபைனலாக வந்து கன்ஃபார்ம் மர்ஜ். அடுத்து ஃபைனலாக இப்போ அந்த பிரான்ச் தேவையில்லைன்னா டெலீட் பிரான்ச். ஸோ இதுதான் ஹை லெவலாக கிட் அண்ட் கிட்ஹப் பற்றி பார்த்தாச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்னுடைய கமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த கமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். மேஜர் கமெண்ட்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா கிட் ஆட், கிட் கமிட், கிட் புஷ், கிட் புல். இந்த 4 கமெண்ட்ஸ் தான் மேஜராக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுபோக இன்டெப்த்தாக போகும்போது நீங்கள் ரீசெட், கிட் டிஃப், கிட் லாக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த ட்யூட்டோரியல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்யூட்டோரியல். ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து கிட் அண்ட் கிட்ஹப். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வர பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நம்புராஜன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you like my video, please like. If you are not subscribed my channel, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.